ஹை கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பராக நீங்கள் ஆப் தான் போக போகிறீங்க. ஒரு நாளைக்கு 500ரூவாலேருந்து ஒரு 1000ரூவாக்குள்ளே ஏர்ன் பண்ணலாம். எப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. முடிஞ்சால் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. இப்போ எப்படி நான் அந்த ஆப்பில் போகிறேன், ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு தெளிவாக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். க்ரோம்குள்ளே போயிட்டு கெட்டுன்னு கொடுத்துருங்க. கெட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்பர், பாஸ்வேர்டு, ஓடிபி இதை 3 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இருந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கிறிஸ்மஸ் ஆஃபர்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். 3 பேர்த்த ரெஃபர் பண்ணிங்கன்னா 300 கிடைக்கும். அது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணலன்னா விட்டுருங்க. சைடம் போனஸ் உங்களுக்கு 10 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ள ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 100 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 ரூபா வச்சு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அது 200 ரூபாய் ஆக்கலாம். 10 நிமிஷத்தில் 200 ரூபாய் ஆகலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அது ஒன்று உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. ஆட் பண்ணுறது 100 ரூபா ஆட் பண்ணலாம், 50 ரூபா கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா? அது உங்கள் ஓன் ரிஸ்கில் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ராக்கெட் கேம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ராக்கெட் கேமை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ 1.01 விழுந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ரூபா பெட் பண்ணுறேன். ப்ளேன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 1.01 விழுந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ளே கொடுக்கணும். இது புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்னு இங்கே தெரியுதா உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணி 2ன்னு கிளிக் பண்ணிடுங்க. 2ன்னு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம 2 ரூபா கட்டினேன், எனக்கு 4 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்படியே டபுள் ஆகிடுச்சு ப்ராஃபிட். ஒரு அட்டம்ப்டில் வின் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி 2ன்னு கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 ஏன் கிளிக் பண்ணுறோம்னா, இப்போ 1.62 அது மாதிரி உழுகிறப்பலாம் நீங்கள் வந்து இங்கே வெயிட்டிங் கேம்னு இருக்கா, அந்த இடத்துல வந்து டேக் மணின்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 4வது போகணும், 5வது போனாலும் நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு. இதில் 2ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 2னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பெட் அமௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி 1 ரூபா பெட் பண்ணலாம், 2 ரூபா பெட் பண்ணலாம். இப்போ 2 ரூபான்னு வைக்கிறோம். 2 ரூபா வச்சுட்டு எப்படி பெட் பண்ணுறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். 1.01 விழுந்துச்சா ரெட் கலரில், 1.01 விழுந்தா இப்போ நீங்கள் வந்து அடுத்து பெட் பண்ணணும். ஓகேவா? 2 ரூபா பெட் பண்ணுறீங்க, லாஸ் ஆகிடுச்சு. அதே 3 மடங்காக பெட் பண்ணுங்கள். 6 ரூபா பெட் பண்ணுங்கள். 6 ரூபா பெட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. 18 ரூபா பெட் பண்ணுங்கள். 18 ரூபா பெட் பண்ணி லாஸ் ஆகாது. 36 ரூபா பெட் பண்ணுற மாதிரி வரும். கன்ஃபார்ம் 36 ரூபாயில் வின் ஆயிரும். அதுக்கு மேலே போகாது. நான் எதுக்கு அதுக்கு மேலே போகிறதுனால ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 4வது லெவலே உங்களுக்கு வின் ஆயிரும். சரி, 5வது லெவல் வைப்போம்னு வச்சுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு 4வது லெவலே எல்லாமே வின் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் லெவல் எவ்வளோ வைக்கிறீங்களோ 5 லெவல் வச்சிங்கன்னா போதும். 4 லெவல் வச்சிங்கனாலும் போதும். ஆனால் கன்ஃபார்ம் 5 லெவல் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. எதுவும் லாஸ் எல்லாம் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் ட்ரை பண்ணேன். ஓகேவா? 2 ரூபா கட்டி ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி சொல்லிடுறேன். 1.62 1.43 அது மாதிரி வந்தாலும் பெட் பண்ணக்கூடாது. 1.01 அப்படி விழுந்தால் மட்டும்தான் பெட் பண்ணணும். மற்ற எந்த நம்பர் விழுந்தாலும் பெட் பண்ணக்கூடாது. 1.01 விழுந்தால் மட்டும்தான் பெட் பண்ணணும். இப்போ சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். 1.01 விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ளேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன விழுகுதுன்னு பாருங்கள். லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே 3 மடங்காக கட்டணும். இப்போ நான் எப்படி கட்டணும் அதே மாதிரி கட்டுங்க. இப்போ 2 ரூபா கட்டியிருக்கேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ட்ரை பண்ணி வின் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டம்ப்ட்டு இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம், வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். செகண்ட் அட்டம்ப்ட்டு வின் ஆயிடுச்சு. தேர்ட் அட்டம்ப்ட்டும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தே 1.01 வந்துருச்சு. இது தேர்ட் அட்டம்ப்ட்டு. ஓகேவா? நான் எத்தனை அட்டம்ப்ட் ட்ரை பண்ணே பாருங்கள், அதில் எத்தனை வின் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ இது தேர்ட் அட்டம்ப்ட்டு. இப்போ லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 6 ரூபா கட்டுங்க. 3 மடங்காக கட்டணும். ஓகேவா? இப்போ 3 மடங்காக கட்டி வின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் எப்படியும் 4 ரூபா கிட்ட ப்ராஃபிட், நிறையா தான் ப்ராஃபிட் வரும். இப்போ இதுவும் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி என்ன பண்ணுறீங்கன்னா 16 ரூபா பெட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே 3 மடங்காக பெட் பண்ணணும். 16 ரூபா. இப்போ பார்க்கலாம் இது வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு. இது வந்து 2வது லெவல் 16 ரூபா. 3வது லெவல். இப்போ வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், எனக்கு இதில் வின் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ரூபா கட்டினே லாஸ் ஆகிடுச்சு. 16 ரூபா கட்டினே லாஸ் ஆகிடுச்சு. 6 ரூபா கட்டினே லாஸ் ஆகிடுச்சு. 16 ரூபா கட்டினே வின் ஆகிடுச்சு. எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எப்படியும் ஒரு 20 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஈஸியாக வின் பண்ணலாம். இப்போ வந்து 3 அட்டம் ட்ரை பண்ணேன். 3 அட்டம்ப்ட்டு வின் ஆகிடுச்சு. 3 லெவலை தாண்டல. இப்போ 4வது அட்டம் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், 4வது அட்டம்ப்ட்டு 1.01 விழுந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ரூபா பெட் பண்ணுறேன். இப்போ 2 ரூபா பெட் பண்ணியிருக்கேன். லாஸ் ஆகுதான் வின் ஆகுதான்னு பார்ப்போம். இது 4வது அட்டம்ப்ட்டு. எல்லா அட்டம்ப்ட்டும் வின்னாக தான் ஆகும். 4வது அட்டம்ப்ட்டு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். இப்போ லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 6 ரூபா கட்டுங்க. ஓகேவா? அதே மாதிரி 6 ரூபா கட்டுங்க.
6 கட்டி வின் ஆகுதா லாஸ் ஆகுது இதுலேயும் பார்ப்போம். 1.01 விழுந்து இப்போ 2வது லெவல் கட்டியிருக்கோம். லாஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 16 கட்டுங்க. 16 கட்டினீங்கன்னா அப்படியே 3 மடங்கு கட்டணும். 6 × 3 அப்படியே கட்டினீங்கன்னா இப்போ இதில் வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த டேக் மணின்னு இருக்கா, டேக் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான், உங்களுக்கு வின் ஆயிடும். பாருங்கள் இப்போ எனக்கு திரும்பி வின்னாக தான் ஆகிட்டுக்குன்னு சொல்லி லாஸ் எல்லாம் ஆகலை. மொத்தம் 4 அட்டம் ட்ரை பண்ணேன். 4 அட்டம்ப்ட்லையும் வின்னாக தான் ஆச்சு. எந்த ஒரு லாஸுமே இல்லை. வித்ட்ராலாம் 100% பேமெண்ட் தராங்க. இது ஒரு 2.5 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஏன்னா தெரிஞ்ச அளவு 2.5 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 100% பேமெண்ட்டுக்கு குறைச்சலே இல்லை. இப்போ எல்லாமே இருக்குது. ஓகேவா, கஸ்டமர் கேர் எல்லாமே இருக்குது. நீங்கள் மணி ஆட் பண்ணுறது பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். ஓகேவா, 50 ரூபா ஆட் பண்ணலாம், எவ்வளோ வேணால், அது உங்கள் விருப்பம் தான். பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பொறுமையாக யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க நண்பா. பாய் நண்பா.